வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அது ரொம்ப எச்சரிக்கையான ஒரு வசனம். இந்த மாதிரி நம்ம அவங்க பெரியார் மகானை இவங்க சொல்லி கேட்க நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஒரு வசனமே ஒரு போதுமான எச்சரிக்கையாக இருக்கிறது. என்ன சொல்கிறான்ல, ஒத்தபிவு அஹ்சனமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட அழகான இந்த போதனை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்கள் இறைவனிடத்திலிருந்து அருளப்பட்டிருக்கிறது, அது அழகானதாக இருக்கிறது, உளறலா இல்லை. அழகான ஒரு போதனை உங்களுக்கு தந்திருக்கிறேன், அதை பின்பற்றுங்கள். மின் கபலி ஐயாத்தியக்குமுல் அதாபு பகுத்தத்தன், திடீரென்று அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் பின்பற்றி விடுங்கள். அல்லாஹ்வுடைய அதாபு திடீர்னு வந்துடும், வந்தால் மாட்டிக்கிறவங்க. அது வருவதற்கு முன்னால் நீங்கள் உடனடியாக பின்பற்றுங்கள். எதை பின்பற்றுங்கள்? அல்லாஹ்வாகிய நான் அருளிய அழகான இந்த அறிவுரையை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லிட்டு, அல்லது இப்போ அதாபு வரல, உலகத்தில் நீ இருக்கும்போது உன்னை தண்டிக்கலன்னு வச்சுக்கிறோம். அவுத்த கூல நப்சுன் யா ஹசரத்தா அலாமா ஃபர்ரத்து ஃபி ஜம்பில்லா ஒயின் குந்துல மின சாகிரீன், நாளை மறுமையில் நின்று கொண்டு ஆஹா அல்லாஹ் விஷயத்தில் நான் குறைவு செய்து விட்டேனே, நான் கேட்காம போய்விட்டேனே, நான் ஒரு கேலி செய்து கொண்டிருந்தேனே. குரானில் இருக்கு, ஹதீஸில் இருக்கு, கேலி பண்ணுறாங்கல்ல. அப்போ குரானில் இருக்கு, ஹதீஸில் இருக்கு என்று சொன்னால் கேலி செய்து கொண்டிருந்தேனே என்று நாளைக்கு நீ சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை பின்பற்றால சொல்கிறான். நாளைக்கு மறுமை நாளில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. எந்த வார்த்தையை? யாரெல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேன், கேள்வி பண்ணிட்டு இருந்துட்டேன், என்னை விட்டுலாம் நாளைக்கு சொல்லுவிய, அது வரக்கூடாது என்று என்றால் இங்கேயே நீ அழகானதை பின்பற்று, நான் அருளிய அழகானதை பின்பற்று. அவுத்த கூட லவ் அண்ணல்லா ஹதானி இல்லை குந்துமிரல் முத்தகீன், யாரெல்லாம் நீ எனக்கு நேர்வழி காட்டி தான் நானும் முத்தகீன் தக்குவா உள்ளவன் ஆயிருப்பனே என்று நாளைக்கு சொல்லுவேன். இந்த காட்டின நேர்வழி, நான் நேர்வழி காட்டின பிறகு நீ அதை எடுத்துக்கொள்ளாம வழிகேட்டில் போயிட்டு நாளைக்கு வந்து நீ சொல்லக்கூடாது என்றால் இப்பவே நீ உலகத்தில் திருந்திக்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவுத்த கூட ஹீன தரல் அதாப லவ் அன்னலி கர்ரத்தன் ஃபஅகூன மினல் முஹ்சினீன், இல்லைன்னா என்ன சொல்லுவ? யா அல்லாஹ் இந்த குர்ஆன் வஹீண்டாங்க, நீ அருளியதை பின்பற்ற சொன்னா கேட்கல, இன்னொரு தடவை என்ன அனுப்பிவிடு, போய் சரியா உன்னை பின்பற்றிட்டு வர்றேன் என்று நீ சொல்லுவேன். அது சொல்வதற்கு முன்னாடி இங்கே சரி பண்ணிக்க. அப்போ மறுமையில் போனவொன்னு தான் விளங்கு. என்ன விளங்கு? ஆஹா நம்ம பின்பற்ற வேண்டியதை விட்டுட்டோமே. அங்கே அல்லாட்ட கேட்போம், யா அல்லாஹ் நீ அருளியதான் நான் பின்பற்றணும், வஹியத்தான் பின்பற்றணும், அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், திருப்பி ஒரு கையை அனுப்பு, நான் சரி பண்ணிட்டு வர்றேன். அப்போ யாரெல்லாம் சரி பண்ணிட்டு வர்ற நம்ம சொல்ல மாட்டோம், வஹி மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லக்கூடிய நாம அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். வஹி அல்லாததும் மார்க்கம், யார் சொல்லுவதும் மார்க்கம் என்று நினைப்போமையானால், அதன்படி நம்ம அமல்களை செய்திருந்தோமையானால் அதுக்கு ஒரு மார்க்கம் கிடைக்காது. ஏன் இதை அவன் சொல்கிறான், எதுக்கு இந்த நிலைக்கு வர்றான்னு கேட்டால் எல்லாமே கோழி முட்டையாக இருக்கும். இவன் பெரிய அமல் செஞ்சால் நினச்சிட்டு இருப்பான், ஆயிரக்கணக்கான மார்க் வரும் நினச்சிட்டு இருப்பான். அல்லாஹ் சொன்னபடி இவன் செய்யலை, அவர் சொன்னார் இவர் சொன்னார், மேராஜ் வணக்கம் பராத்து வணக்கம்னு நிறைய அவன் பாட்டு வணக்கங்களை செஞ்சுட்டு போயிருப்பான். அங்கே போய் பார்த்தா முட்டையாக இருக்கும், முட்டையாக இருந்தால் நரகத்துக்கு போகணும். அப்போ என்ன செய்வான், ஆஹா நம்ம அமல்னு நினச்சி செஞ்சோம், அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் வந்ததுனால ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இவங்க எல்லாம் கரெக்டாக வகின்னு சொல்லி செஞ்சாங்க, கரெக்டாக போயிட்டாங்களேன்னு அப்போ தான் விளங்குறான். விளங்கிட்டு என்னை திருப்பி அனுப்பு, நான் போய் சரியான முறையில் உன்னுடைய வகியை மட்டும் பின்பற்றிட்டு வர்றேன்னு சொல்லுவான்னா அப்போ என்ன விளங்குது? வகியை பின்பற்றினால் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். மறுமையில் போய் நிற்கும் பொழுது வகியை பின்பற்றாதவர்கள்லாம் ஏண்டா பின்பற்றலேன்னு விளங்கும் அளவுக்கு பிரச்சனை தெளிவாக இருக்கும், தீர்ப்பு தெளிவாக இருக்கும். நாம் வழிகட்டு நாசமாக போய்விட்டோம் என்பது அவ்வளவு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் அல்லாஹ் அங்கே வெளிப்படுத்துவான் என்றால் அவ்வளவும் தோத்து போயிடும்னு அர்த்தம். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான்? வேற 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 வழிகளில் போன எல்லாருமே மறுமையில் தோல்வி அடைந்து விடுவான். மறுமையில் தோல்வினா நரகத்துக்குரியவன் ஆகுறது, மறுமையில் வெற்றினா சொர்க்கத்துக்குரியவன் ஆகுறது. அனைவரும் நரகத்துக்குரியவர்களாக ஆகிறத பார்த்த பிறகுதான் யாரெல்லாம் என்னை அனுப்பு, நான் சொர்க்கத்துக்குரிய வேலையை செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்கிறான். இதுக்கெல்லாம் பேசிக் என்னவா இருந்தது? இந்த இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தபிவு அஹ்சனமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட அழகான போதனை பின்பற்றுங்கள். இதெல்லாம் வருவதற்கு முந்தி பின்பற்றி விடுங்கள். எது வர்றதுக்கு முந்தி? நாளைக்கு இப்படி சொல்லுவீங்கள, அப்படி சொல்ல போறீங்கள, இதெல்லாம் வருவதற்கு முந்தி இப்போ பின்பற்றிக்கொள் என்று பெரிய கருணையோடு நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். நாளை மறுமையில் இந்த மாதிரி கதியெல்லாம் வராமல் வேண்டுமென்றால் அல்லாஹ் சொன்னதை கேட்கணும். அப்போ இஸ்லாத்தின் ஆதாரம் இறை செய்தி தான் என்பதற்கு இதை விட ஒரு வலுவான ஆதாரம் தேவையே இல்லை. இறை செய்தி அல்லாத வேற வகி அல்லாத எதை ஆதாரமாக கொண்டாலும் அவங்களுடைய ஒரு அமலுக்கும் அல்லாட்ட கூடி கிடையாது. எந்த அமல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் தொழு நினச்சிக்கிட்டு இருப்பான், இறைவன் சொன்னபடி தொழுதாதான் தொழுக. நோம்பு நினச்சிக்கிட்டு இருப்பான், இறைவனும் தூதரும் காட்டிய முறையில் அந்த நோன்பு இருந்தால் தான் அதுக்கு நோன்பு.
இவன் வேற வேற விதமாக அவர் சொன்னார் இவர் சொன்ன நோன்பு வைத்தானே ஆனால் அதுக்கு எந்த மார்க்கும் கிடைக்காது. அப்பதான் விளங்குவான் நம்ம தப்பு செஞ்சிட்டோம். நிறைய எவ்வளவு காசு பணத்தை ஹஜ்ஜுக்கெல்லாம் போறான், லட்சக்கணக்கில் செலவழிக்கிறான். அது இறை தூதர் காட்டின முறையில் இருந்தால் தானே கூலி கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கும் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி போகக்கூடாது என்பதற்காகத்தான் 39வது அத்தியாயத்தில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் 39வது அத்தியாயத்தில் 55, 56, 57, 58, 59 4 வசனங்களை தொடர்ச்சியாக பார்த்தீர்களே ஆனால் இந்த எச்சரிக்கை சொல்ல, இந்த எச்சரிக்கை நான் அருளியதை நீங்கள் பின்பற்றணும், இல்லைன்னா இப்படி சொல்லுவீங்க. மறுமை நாளில் வந்து என்ன செய்வீங்க, நாசமாக போயிட்டேனே, கெட்டு போயிட்டேனே, உருப்படாமல் போயிட்டேனே, திருப்பி அனுப்புவேன், இப்படிலாம் நீ சொல்லுவேன். இப்படி சொல்லாமல் இருக்கணுமானால் இங்கேயே சரி பண்ணிக்க என்று இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்ததாக